கல்வி செல்வம் ரொம்ப அவசியம். குழந்தைகள் படிக்கலை என்பது பல பேருக்கு வருத்தமாக இருக்கும். சுவாமிக்கு நெய் விளக்கு போட்டால் உங்கள் குழந்தைகள் மிக மிக அற்புதமாக படிப்பார்கள். அதே போல் இந்த வேலை கிடைக்கிறவங்களுக்கு வாரியார் சாமிகிட்டே கேட்பாங்க, சாமி எனக்கு வேலை இல்லை, வேலை கிடைக்கும். சாமி சிரிச்சின்னே சொல்லுவார், வேலை உள்ளவனிடத்தில் வேலை கேள்வார். வேலை உள்ளவன் முருகன். தட்சிணாமூர்த்தியை போய் வியாழக்கிழமை கும்பிடு. 3 வாரம் தான் விளக்கு போட்டிருப்பேன். 4வது வாரத்தில் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. பால் குடிக்கிற பருவம் போலவே இருந்தால் பாலகன். அப்பாவுக்கு சீர்காரிய நற்காரியங்கள் செய்து பரகதி காட்டுகிறவன் தீரன். பல குடும்பங்களை காப்பாற்றுகிறவன் மைந்தன். பிறந்த குடும்பத்தை காப்பாற்றுகிறவன் மகன். மேலும் இடர் கொடுக்கிறவன் பிள்ளையான். கல்லூரி முடிச்சுட்டாவே படிப்பு முடிச்சுட்டு நினைக்க, அப்படி கிடையாதுதான். யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவர். சாகுன்றவரை படிக்கணுங்கிறார். நம்முடைய விவேகானந்தருக்கு அப்பா அம்மா வச்ச பேர் நரேந்திரன். அவரு விவேகத்தினால ஆனந்தத்தை பெற்றதுனால அவருக்கு விவேகானந்தர்னு பேர். பணம் நமக்கு இன்பத்தை கொடுக்கும், கல்வி என்பது கொடுக்கும், பதவி நமக்கு இன்பத்தை கொடுக்கும்லாம் நினைக்கிறோம். அப்படி கிடையாது. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம வாதவூரன் ஐயா நம்மளோட இருக்கிறாங்க. முதல்ல அவங்கள வரவேற்றுருவோம். ஐயா வணக்கம். வணக்கங்க. வணக்கம் வணக்கம் ஐயா. எங்களுக்கு கிடைத்த பெரிய பாக்கியத்துல ஒண்ணு, வாரியார் சுவாமிகளினுடைய கருத்துக்களை எல்லாம் நீங்க எங்களுக்கு சொல்றதுதான். இந்த கருத்தை வாசகர்கள் நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. நீங்களும் அதை பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நான் எல்லாம் ரொம்ப பாசிட்டிவ் கமெண்ட், எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக தான் நமக்கு சொல்றாங்க. அதுக்காக மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கேன். ஐயா, அந்த போன தடவை நம்ம திருப்புகழ் பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். அதுல 2-3 வாசகர்கள் கேட்டிருந்தாங்க. 2 கேள்விகள் பிரதானமாக இருந்தது. ஒண்ணு என்னோட பிள்ளை நல்லா படிக்கணும், அதுக்கு ஏதாவது திருப்புகழ் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று நல்ல வேலை கிடைக்கணும், அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த 2க்கும் நம்ம பதில் சொல்லிட்டு இன்னைக்கு உண்டான தலைப்புல நம்ம பேசுவோம். நம்ம நல்லது. கருணை கடலாக விளங்குகின்ற கந்தவிரான் கருணையினால் இந்த ஞான வேள்வியிலே குழுமி இருக்கின்ற அத்தனை அடியார்களுக்கும் சிறியனுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கங்கள். கல்வி செல்வம் ரொம்ப அவசியம். குழந்தைகள் படிக்கலை என்பது பல பேருக்கு வருத்தமா இருக்கும். சக்கரவர்த்தி தேவாரம் பாடுவதிலே சக்கரவர்த்தியாக வாழ்ந்தவர்கள் தருமபுரம் பி. சுவாமிநாதன் அவர்கள். அவங்க தேவாரம் கேட்பதற்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவர்கள் வாழ்ந்த ஊர் குன்றத்தூர். சேக்கிழார் பெருமான் அவதரித்ததும் குன்றத்தூர். அந்த குன்றத்தூர் மேலே மலை மேலே முருகன் கோயில் இருக்கிறது. ரொம்ப அற்புதமான சுவாமி, வரதமான முருகன், வடக்க பார்த்த முருகன். ரொம்ப சின்ன மலை தான், ரொம்ப மலை மேலேயே காரும் போகுது, ஸ்கூட்டரும் போகுது. ஆமா. அங்க சுவாமிக்கு நெய் விளக்கு போட்டால், நாம நெய் இங்க வீட்டுல இருந்தே எடுத்துட்டு போயிடும். நல்ல நெய்யா போட்டு விளக்கேற்றது நல்லது. நெய் விளக்கு போட்டால் உங்கள் குழந்தைகள் மிக மிக அற்புதமாக படிப்பார்கள். இது தருமபுரம் ஐயா சொல்லி பம்பாயிலிருந்து பார்த்துட்டு போறாங்க, குழந்தைங்க படிக்கணும்ன்ட்டு. அதனால அந்த கோயிலுக்கு போயிட்டு நெய் விளக்கு போட்டாலே குழந்தை. ஏன்னா அப்பர் சுவாமி ஒரு பாடல்ல சொல்றார், விளக்கிட்டார் பேரு சொல்லில் மெய்நெறி ஞானம் ஆகும். நீங்க கோயில்ல விளக்கு போட்டாலே நமக்கு ஞானம் நன்றாக வரும். இந்த கோயில்ல இப்ப நமக்கு வசதி இல்லை, பக்கத்திலே விநாயகர் கோயில்ல நெய் விளக்கு போடலாம். ஆனாலும் குன்றத்தூர், சென்னையில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான வாய்ப்பு. குன்றத்தூர் மாங்காடு பக்கத்துல குன்றத்தூர்னு இருக்கு. அது மலை மேல முருகன் இருக்கிறார். அங்க போட்டா குழந்தைகள் நிச்சயமாக நன்றாக படிப்பார்கள். அது அவர் சொல்லி பல பேருக்கு நன்மை நடந்திருக்கிறது. அதே போல் இந்த வேலை கிடைக்கிறவங்களுக்கு வாரியார் சாமிகிட்டே கேட்பாங்க, சாமி எனக்கு வேலை இல்லை, வேலை கிடைக்கணும். சாமி சிரிச்சின்னே சொல்லுவார், வேலை உள்ளவனிடத்தில் வேலை கேள்வார். வேலை உள்ளவனிடத்துல யார் வேலை கொடுக்குறாங்களோ அதுன்னு ஒரு அர்த்தம். வேலை உள்ளவன் முருகன். நீ முருகனை வேண்டிக்கோ வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வேலை உள்ளவனிடத்தில் வேலை கேள்னாரு. ஆனால் எங்க சித்தப்பா இருந்தாங்க, மயூர்நாத சிவம் பேரு. அவங்க கைரேகை பார்க்கறதுல ரொம்ப இருந்தது. எனக்கு வேலை இல்லை, நான் 27 வயசு ஆயிடுச்சு, வேலை இல்லையேன்ட்டு நான் வருத்தப்பட அவர்கிட்ட கேட்க நான் ஒரு முறை. அப்ப எங்க சித்தப்பா எனக்கு சொன்னது, ஏன்பா இப்படி கவலைப்படுற, தட்சிணாமூர்த்தியை போய் வியாழக்கிழமை கும்பிடு. எங்க சித்தப்பா சொன்ன வார்த்தை தட்சிணாமூர்த்தி. நான் பெரம்பூர்ல இருக்கேன்னா ஐநாவரத்துல காசி விஸ்வநாதர் கோயில், அங்க எந்த தட்சிணாமூர்த்தியும் கும்பிடலாம். வியாழக்கிழமை போய் 3 வாரம் தான் விளக்கு போட்டிருப்பேன். 4வது வாரத்துல எனக்கு வேலை கிடைச்சது. என்னோட அனுபவம். ஆகையினால வேலை இல்லாதவர்கள் தட்சிணாமூர்த்தியை கும்பிடணும். வியாபார விருத்தி ஆவதற்கு,
வேலை கிடைப்புக்கெல்லாம் தட்சிணாமூர்த்தி சாமியை போய் விளக்கிட்டு சில பேர் சுண்டல் படைச்சு போடலாம். அது வசதி இருக்கிறவங்க செய்கிறது அது. ஆகையினால இந்த வேலைக்காகவும் படிப்புக்காகவும் இது ரெண்டும் தருமபுரம் ஐயா சொன்னது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றொன்று ஐயா, நான் போன முறை நான் சொல்லும்போது மகன், மைந்தன், பிள்ளை, ஆமா. புத்திரன் என்று சொன்னேன். எல்லாத்துக்கும் முக்கியமா பொருள் நான் சொன்னீங்க. முருகனை வணங்குறவன் குமாரன் ஒரு வார்த்தை இருக்கு. அதுக்கு நான் பொருள் சொல்லலையேன்னு எனக்கு கேட்கும்போது வருத்தமா இருந்தது. நான் அந்த நிகழ்ச்சி கேட்கும் போதே சிவகுமாரன் முருகனுக்கு பேர். குமாரன் அப்பாவை விட பிள்ளை கெட்டிக்காரனா இருந்தா குமாரன். பாலகன் ஒரு வார்த்தை இருக்கு. பால் குடிக்கிற பருவம் போலவே இருந்தால் பாலகன். 18 வயசாயிருக்கும். கண்ணாவும் பேர் என்ன? அம்மாவை கேளு. சாப்பிட்டியா? அப்பா. இவன் சாப்பிட்டதா அப்பாவை கேளு. இந்த ரிட்டார்டல் சைல்டு சொல்லுவாங்க, மன வளர்ச்சி குன்றிய குழந்தை. பால் குடிக்கிற பருவம் போலவே இருந்தால் பாலகன். இது ரெண்டும் நான் போறவோ சொல்ல. புத்திரன்னா அப்பாவுக்கு சீர்காரிய நற்காரியங்கள் செய்து பரகதி காட்டுகிறவன் புத்திரன். பல குடும்பங்களை காப்பாற்றுகிறவன் மைந்தன். பிறந்த குடும்பத்தை காப்பாற்றுகிறவன் மகன். மேலும் இடர் கொடுக்கிறவன் பிள்ளையா. அதனால இதெல்லாம் சொல்லும் போது அதை விட்டுட்டேன். அடுத்தது, இந்த உலகத்திலே நாம் எல்லாம் எந்த பொருளை ஈட்டினாலும் இங்கே வச்சுட்டு போயிடும். வீடோ பங்களாவோ காரு எதுவும் கூட வராது. நாம் சேர்த்த செல்வங்கள், நகை, மனைவி, மக்கள், குழந்தைகள் யாரும் நம்மோட வரமாட்டாங்க. ஆனால் அந்த நம்மிடம் வராமல் இருக்கின்ற இந்த இதற்காகவே நம் வாழ்நாள் முழுவதும் செலவு செய்வது அறிவுக்கு பொருந்தாது. அதனால் வாரியார் சாமி சொல்றாரு, இதற்கெல்லாம் நாம் உழைப்பதற்கு பதிலாக நாம் முன்னேறுவதற்கு நாம் இறந்து விட்டால் நம் கூடவே வருவது நம்முடைய அறிவு ஒன்றுதான். அதான் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்புடைத்தனர். ஒவ்வொரு பிறவிகள் தோறும் அறிவு தொடர்ந்தே வரும். ஆகையினாலதான் அறிவை நாம் பெறுவதற்கு முயற்சி செய்யும். அறிவுடையார் எல்லாம் உடையார். திருவள்ளுவர் சொன்னார், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மாதிரி. அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இலர் என்கிறார். அறிவு என்பது நம் கூடவே வரும். அதனாலதான் வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்வார், யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவார். சில பேர் இப்பெல்லாம் சொல்றாங்க, நான் படிச்சு முடிச்சுட்டேன் வேலை இல்லைங்கிறான். நம்மளால படிச்சு முடிக்க முடியுமா? ஏதோ பிஏ படிச்சுட்டா படிச்சு முடிச்சிடணும்னு நினைச்சுக்கிறோம். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. அதுல என்ன சொல்றாரு, நம்ம கல்லூரி முடிச்சுட்டாவே படிப்பு முடிச்சுட்டு நினைக்கிறோம். அப்படி கிடையாதுங்களா. சாகும் வரை படிக்கணும். யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவர். சாகுன்ற வரை படிக்கணுங்கிறாரு. வாரியார் சாமி தன்னோட விமானத்துல வரும்போது அந்த டைம் வீணாக கூடாதுன்னு படிச்சுட்டே வருவார். அவ்வளோ படிச்சவர். நாம எல்லாம் என்ன படிச்சுட்டோம்? ஆகையினால அறிவு வளர்த்து கொள்ள நாள்தோறும் நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும். நம்முடைய துன்பத்திற்கு காரணம் அறியாமை. அறியாமையினால்தான் நமக்கு துன்பம் வருகிறது. அறிவு வளர வளர இன்பம் வளரும். இப்பொழுது நம்ம உலகத்துல பாத்தீங்கன்னா ஒருவர் மாதிரியே ஒருவர் இருக்க மாட்டாங்க. மூக்கு எல்லாருக்கும் வேற மாதிரி இருக்கும். குரல்கள் வேற வேற. ரெட்டை குழந்தையா இருந்தா கூட தாய்மார்களுக்கு அவங்க குழந்தை எதுன்னு தெரியும், மூத்தது எது. நமக்கு தான் கொஞ்சம் வித்தியாசம் தெரியாது. அதை விட ஆச்சரியம் ரேகை. நாம இப்போ யுஎஸ் கான்சுலேட் போனா எல்லா ரேகையும் இதை 800 கோடி மக்களுக்கு 800 கோடியான டிசைன் வச்சு எல்லாம் வேற மாதிரி இருக்கும். இப்படி முகங்கள்லாம் ஏன் ஆண்டவன் எவ்வளவோ நன்மை செய்யறதுல ஏதோ ஒன்று. ஒருத்தரை மாதிரி ஒருத்தர் படைக்கல. எல்லாரும் ஒரே மாதிரி படைச்சுட்டா யார் அக்கா, யார் தங்கச்சி, யார் மனைவி என்று தெரியாம போயிடும். ஆண்டவன் வித்தியாசமாக படைத்தது ஒழுக்கத்துக்காக. நம்ம இப்ப எல்லாரும் இங்க 4 பேர் நம்ம குற்றாலத்துக்கு போறோம். எல்லாரும் ஒரே மாதிரி காசி துண்டு வாங்குறோம். நாளைக்கு தொடச்சிட்டு மாற்றும் போது அவர் துண்டு நமக்கு வரக்கூடாது, நம்ம துண்டு அவருக்கு. நாம என்ன பண்ணுவாங்க, இனிஷியல் போட்டுப்பாங்க. நீங்க எஸ்எஸ்ன்னு போடுவீங்க, நான் வாத ஊரன்னா வி போடுவேன். அப்படி போட்டுக்க முடியாது. இப்ப மக்கள் எல்லாரும் ஒரே மாதிரியா இருந்தா எப்படி தெரியும் வித்தியாசம்? தெரியாது. ஆகையினாலே ஆண்டவன் ஒழுக்கத்தை நிலை பெறுவதற்காக அது குரல்கள் வேறு வேறு. ஏன் குரல்கள்? இப்போ எம்எஸ் அம்மாவுக்கு ஒரு குரல், எஸ்பிபிக்கு ஒரு குரல், டிஎம்எஸ்க்கு ஒரு குரல், வாரியாருக்கு ஒரு குரல், கேபி சுந்தராம்பாளுக்குன்னு ஒரு குரல். அந்த குரலை சொன்னாலே இவங்க இந்த மதுரை சோமையா குரல் தனி. குரல்கள் தனித்தனியாக வைக்கிறார். இன்னும் எத்தனை சவுண்ட் பாக்ஸ் வச்சிருக்கிறாரோ. அது என்னன்னா திடீர்னு கரண்ட் போயிடும். குழந்தை மேல இருக்கும், அம்மா கீழே இருப்பாங்க. கரண்ட் போனோம், குழந்தை அம்மான்னு அழும். கண்ணா நான் வந்துட்டேன்டா. அம்மா குரலை கேட்டாலே ஆனந்தம். அந்த குரல் வந்தாலே அவளுக்கு தைரியத்தை கொடுக்கும். அதுபோல குரல்கள் வேறு. அதை விட ஆச்சரியம் திருப்புகழ்ல சொல்றாரு அருணகிரினார், அச்சரம் சரம். சரம் என்பது அச்சரம்ங்கிறது அசையாத பொருள், சரம்ங்கிறது அசையக்கூடிய பொருள். இதையெல்லாம் வேறு வேறு. அச்சரம் கூட அதே மாதிரிதான். ஒரு புளிய மரத்தை போட்டோ எடுத்தா அதே மாதிரி கிளை விடுற மரம் இன்னொன்னு கிடையாது. தென்னை மரத்தை போட்டோ எடுத்தா கூட அதே மாதிரி கிளை விடுற தென்னை மரம் கிடையாது. அப்படி மரம் எல்லாம் வேறு விதமாக படைக்கிறார். ஆனால்
மக்களிடையே எல்லோருக்கும் துன்பம் இன்றி வாழ வேண்டும் என்பதிலே யாருக்கும் விருப்பங்க, எல்லாரும் கிடையாது. ஆனந்தமா இருக்கணும். ஆமா. அந்த ஆனந்தத்தை தருவது அறிவு. ஆ. அத வடமொழியிலே ஞானானந்தம் என்பார்கள், ம். தமிழிலே அறிவானந்தம் என்பார்கள். ம். நம்முடைய விவேகானந்தருக்கு அப்பா அம்மா வச்ச பேர் நரேந்திரன். ம். அவரு விவேகத்தினால ஆனந்தத்தை பெற்றதுனால அவருக்கு ஓ. விவேகானந்தர்னு பேர். விவேகம் என்றாலும் அறிவு என்றாலும் ஒன்றுதான். ம். விவேக ஆனந்தர்னா விவேகத்தினால் ஆனந்தத்தை பெற முடியும். அந்த ஆனந்தத்தை உண்மையாக தருவது அறிவு நூல்கள், சான்றோருடைய வாக்குகள். புரியுது. அதான் நல்ல வார்த்தைகள், நல்ல சான்றோருடைய இப்ப வாரியார் சாமி எவ்வளவோ எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார்கள், மக்களுக்கு சொல்லியும் போயிருக்கிறார். ம். அதுதான் வள்ளுவர் சொல்லுவார், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துளெல்லாம் தலை என்பார். நல்ல சொற்களை நாம் ஏதோ ஒரு நாளைக்கு தினம் ஒரு சின்ன விஷயமாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அறிவுள்ள செயல் ஏதாவது இப்ப நிறைய வாய்ப்பு இருக்குது படிப்பதற்கு, கேட்பதற்கெல்லாம். இந்த அறியாமை போக வேண்டும். அறியாமை எப்படி போகும்? அறிவு நூல்களை படிக்க அறியாமை தேயும். அறியாமை தேய தேய நமக்கு துன்பம் குறையும். ம். அறிவு வளர வளர இன்பம் வரும். 81 வயசு அப்பர் சுவாமிகள். அவன் அந்த தேயத்தை இவர் பல்லவ மன்னன் கூப்பிடுறார், நீ என் நாட்டுக்கு நாம் ஆர்க்கோம் குடியல்லோம். அவரு 80 வயசுல கர்ஜிக்கிறார். எந்நாளும் இன்பமே துன்பம் இல்லைங்கிறார். நரகத்தில் இடர்படும். அப்பர் சுவாமி 81 வயசு அப்படி பேச காரணம் ஞானத்தினுடைய உச்சியில இருக்கிறார். அதனால அவர் மன்னர்களுக்காக பயப்படலாம், அரசர்கள் என்ன வேணாலும் செய்யலாம். ம். பட் அவர் சொல்றார், நாமார்க்கோம் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படும் பிணி அறியோம் எந்நாளும் இன்பமேன்னு சொல்றார். காரணம் அறிவு வளர்ந்ததுதான். ம். ஆகையினாலே நம்ம அறியாமை. இதற்கு பட்னத்தார் ஒரு அற்புதமான உதாரணம் சொல்றார். இந்த அந்த காலத்துல மரங்கள் வெட்டுவாங்க. ஒரு பெரிய பெரிய மரத்தை ஒருத்தவனா பாதி வெட்டிட்டான். இரவு மாலை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இருட்டிட்டா ஊருக்கு போக முடியாது. அடுத்த நாள் தொடர்ந்து கட் பண்ணணுமேங்கிறதுக்காக அந்த கட்டின இதுல ஒரு ஆப்பு வச்சுட்டு போயிடுவோம். ஓ. அந்த ஆப்பை வச்சுட்டான்னா அடுத்த நாள் திரும்ப அதுல இருந்து கட் தொடங்கலாம். பண்ணுவதற்கு ம். சுலபமா இருக்குங்கிறதுக்காக வச்சுட்டு போனார். அங்க காட்டுல குரங்கு. இந்த குரங்கு என்ன நினைக்கிறதுன்னா, நாட்டுல பிரிவினையே கூடாதுங்கிறாங்க. இதை யாரோ ஒருத்தன் இப்படி பிரிச்சு வச்சிருக்காங்க இந்த கட்டைய. இந்த பிரிவினை கூடாது நாட்டுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டைக்குள்ள வாலையும் காலையும் நுழைச்சிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் 1/2 மணி நேரமா ஆப்பை ஆட்டி ஆட்டி அடிச்சுது. அந்த ஆப்பை எடுத்த உடனே என்ன ஆயிடுச்சு, அந்த 2 மலத்தையும் சேர்ந்துருச்சு. போயிடுச்சு. ம். கத்துது. இதுக்கு காரணம் என்ன? இதை எடுத்தா நமக்கு துன்பம் வரும்னு தெரியாம ம். அறியாமையினால மாட்டிக்கொண்டது. இதை நம்முடைய பட்னத்து சுவாமி சொல்றார், கவர் பிளந்த மரத்ததனை ஆப்பதனை அசைத்துவிட்ட குரங்கதனை போல ஆனீர்கள். நம்ம அறியாமையினால நமக்கு பணம் நமக்கு இன்பத்தை கொடுக்கும், கல்வி என்பது கொடுக்கும், பதவி நமக்கு இன்பத்தை கொடுக்கும்லான்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. ம். அறிவு தான் ஆனந்தத்தை குடிக்கும் ம். என்று சொல்லுகிறார். இதை இன்னொரு இடத்துல இனிது இனிது ஏகாந்தம் இனிது. ஔவையார் முருகனும் சந்திக்கும் போது பல விஷயங்கள் கேட்டு வருவாங்க. ம். அரியது எது, பெரியது எதுன்னு. அதுல இனியது எதுன்னு கேட்கிறார். இனிது இனிது ஏகாந்தம் இனிது. எப்ப பாரு ஊர் கோடி பேசின்னு இருக்கக்கூடாது. கொஞ்சமா தனிமையில இருந்து நம்ம சிந்திக்கணும். ம். ஏகாந்தம் அதனினும் இனிது ஆதியை தொழுதல். தனிமையில இருக்கணும் உட்கார்ந்து ஒரே கம்ப்யூட்டர்லயே 2 பேர் சீட்டையும் இவனே போட்டு ஆடுவான். அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? ஆதியை தொழுதல் இனிது. கடவுளை அதைவிட இனிதான் அறிவுளோரை கனவிலும் நனவிலும் காண்பது தானே. கடவுளை வணங்குறதை விட ரொம்ப இனியது. ஔவையார் சொல்றாங்க, இனிது இனிது ஏகாந்தம் இனிது அதனினும் இனிது ஆதியை தொழுதல் அதனினும் இனிது அறிவுளோரை கனவிலும் நனவிலும் காண்பது. அதனால அறிவுள்ள நூல்களை தினம் படிக்கணும். அறிவு வளர வளர நமக்கு ஆனந்தம் கிடைக்கும். ஆகையினாலே வள்ளுவர் சுருக்கமாக சொல்லுகிறார், அறிவுடையார் எல்லாம் உடையார், ம். அறிவிலார் என்னுடையரேனும் இலாருங்கிறார். ஆகையினாலே ம். நாம் மக்களாக பிறந்த நாம் அறிவை வளர்த்து கொள்ள பழகும். அதற்கு ஒரே வழி நல்ல நூல்களை படிப்பது, சான்றோர்களோடு பழகுவது, சான்றோருடைய சொற்களை கேட்பது நம் வாழ்க்கையில் மிக மிக சிறந்தது என்று வள்ளுவரும் சொல்லுகிறார். இதை வாரியார் சாமி அறிவு என்ற ஒரு அற்புதமான சிந்தனை தேன் என்று அந்த நூலுக்கு பேர். அதுல முதல் கட்டுரையே இந்த அறிவு என்று எழுதுகிறார்கள். இந்த அறிவை எல்லோரும் பெற்று ஆனந்தமாக வாழ ஆனந்த விகடன் நமக்கு துணை செய்கிறது, சக்தி விகடன் நமக்கு துணை செய்கிறார்கள். எல்லோரும் ஆனந்தமாக வாழ எம்பெருமானை வாழ்த்தி இந்த அளவிலே இந்த வார்த்தையை நான் நிறைவு செய்து கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, நான் தொடங்க தான் செய்தேன். ஒரு மழை போல நீங்க என்ன பண்ணிட்டீங்க,
அப்படி வரிசையாக எல்லா செய்திகளையும் நீங்க எங்களுக்கு சொல்லிட்டீங்க. வாழ்க்கையில மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்ன வழி? இந்த கேள்வி தான் நான் கேட்கணும்னு வந்தேன். ஆனா ஐயா எல்லாத்தையும் ரொம்ப அழகாக, அற்புதமாக பேசி முடிச்சிருக்காங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன் நானு. இந்த வீடியோவ நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நெறைய ஷேர் பண்ணுங்க. நெறைய பேருக்கு இந்த செய்திகளை எல்லாம் கொண்டு சேருங்க. வாரியார் சுவாமிகள்ட்ட இருந்து கிடைக்கிற அந்த அறிவு வெள்ளத்தை நாம வாதவூரன் ஐயா மூலம் பெற்றுக்கிட்டு இருக்கோம். இத நாம தொடர்ந்து தருவோம். ஐயா ரொம்ப நன்றி, நன்றி. வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.